பெரிய கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பாப்ப. இந்த கூட்டம் எப்படி கூட்டம் பாப்ப. நான் அரசியல் கட்சி நடத்தல, மக்கள் ராணுவம் கட்டி நடந்து மக்கள் ராணுவம். என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா, மாணவர் பாசறையில் இருக்க பிள்ளை, 10ஆம் கூட நம்பி சேரல, அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும். இதை விட சின்ன சின்ன பசங்க எல்லாம் எனக்கு பேசி பேசி அனுப்பிக்கிட்டு இருக்கான். என்ன கேக்குறாங்க, ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறான்னு. அப்ப மாதிரி பிள்ளை இருக்கும், அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும், அவ்வளவுதான். இதுல அப்படித்தானே இருக்கணும். வேற ஆள் மாதிரி பேசினாதான் சந்தேகிக்கணும். என் வளர்ப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம். இது மக்கள் ராணுவம். சீருடை அணியல, ஆயுதம் தூக்கல, ஆனால் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி படை இது. இப்படித்தாண்டா கூடுவான், கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். இப்போலாம் ரொம்ப கொலவெறியும் வச்சுக்க, இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தள்ளி விடுறேன் இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும், போட அந்த கூட்டத்துக்கு போடானா நசுங்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. நீ என்ன மனநிலையில் இருக்க? ஆத்துல அழகிற இறங்கினாலும் கூடுறா, ஆட்டக்காரன் வீதிக்கு வந்தாலும் போறா. ஆட்டுக்கார அலமையில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்கார அலமையில் நடிச்ச ஆடு வருதுன்ட்டு பலாயிரக்கணக்கில் கூட்டிட்டான். அந்த ஆடு இருந்தா நேரம் அமைச்சராக இருந்திருக்கும். அவ்வளவு அறிவா இருந்த சமூகமா இது போய்கிட்டு இருக்குது. இது பெருந்தலைவர் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல. ஒரு தலைவன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்பதற்கு சான்று நம்முடைய தாத்தா. அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லாரும் நேர்மையானவர்களாக இருந்தார்கள். நம்முடைய தாத்தா கக்கன் அவர்களே, அவர் துறையில் இருந்த எல்லா அமைச்சர்களையும் 8 பேர் தான், 8 பேர் கொண்ட அமைச்சர்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை பண்ணியிருக்கார். 9 ஆண்டுகளில் அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கொண்டு வந்த திட்டத்தை 50 ஆண்டுகள் மாறி மாறி ஆண்ட இவர்கள் செய்யல. எதையும் வளர்த்ததில்லை, இவர்கள் அழித்ததுதான். அவர் ஆட்சியில யாரு வீடு கட்டலையா? சொல், வீடு கட்டலையா? ஆத்து மணலை மொத்தமா அள்ளி தின்னானா? அவர் ஆட்சியில யாரும் வீடு கட்டலையா? இப்படித்தான் மலையெல்லாம் மணலா நொறுக்கி வித்தானா? கல்லா நொறுக்கி கொண்டு வித்தானா சொல்லு. நம்மளை அடக்கி ஆண்டி நம் வளத்தை கொள்ளையடிக்க வந்தான். நம்